என் மகனுக்கு குரான் கற்றுக் கொடுக்க ஆள் வருகிறார்கள். அவருக்கு நான் பணம் கொடுக்கிறேன். மார்க்கத்தை இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். அது கொடுப்பது தவறா சரியா? இப்ப குழந்தைகளுக்கு வீட்டுல ஓதி தர்றதுக்காக வேண்டி வர்றாங்க. இதுக்கு நம்ம ஒரு சம்பளம் கொடுக்கலாமா? குழந்தைகளுக்கு ஓதி கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு டீச்சரை போட்டோம்னு சொன்னா இதுக்கு சம்பளம் கொடுக்கலாமா? ஏன்னா அவங்க எதுக்கு இதை கேட்கறாங்கன்னா அவங்கள இதை காரணத்தையும் சொல்லிட்டாங்க. சம்பளம் கொடுத்தோம்னா மார்க்கத்தை விற்கிற மாதிரி ஆகுதுல. மார்க்கத்தை விற்க கூடாது இருக்கிறது. குரான்ல என்ன இருக்குது? லா தஸ்தரு பி ஆயாத்தி சமனன் கலீலா, என்னுடைய வசனங்களை அற்ப விலைக்கு வித்து விடாதீர்கள் அப்படின்னு நல்லா குரான்ல சொல்றான். அப்ப நம்ம குரானை கத்து கொடுத்துட்டு 100 ரூபா தாங்க 50 ரூபா தாங்கன்னு வாங்கினா அற்ப விலை தானே. அது 1 லட்சம் ரூபா வாங்கினா அற்பம் தானே. அது குரானோட கம்பேர் பண்ணோம்னு சொன்னா அது குரானுக்கு ஒரு விளையாது. நீங்க பெரிய தொகையை வாங்கினா கூட அது என்னதான்? அது அற்பமான விலை தான். அது அப்ப அற்பமான விலைக்கு வித்துறாதீங்க நல்லா சொல்றாங்க. அப்ப குழந்தைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக வேண்டி நம்ம சம்பளம் கொடுக்கலாமா கேட்கிறாங்க. இது இதுக்கு மட்டும் உள்ள விஷயம் இல்லை. இப்ப நம்ம தான் அந்த கருத்தை மக்கள்கிட்ட சொல்லி தௌஹீத் ஜமாத் தான் செய்யறது. தீவிரமா மார்க்கத்தை விற்க கூடாது, மார்க்கத்தை வியாபாரமாக்க கூடாது, அதெல்லாம் புரோகிதம் கூடாதுலாம் சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம ஜமாத்திலேயே மர்கஸ்கள்லாம் இருக்குது. அதுல ஆலிம்களை போட்டிருக்கிறோம். அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா இல்லைன்னு கேளுங்க. கொடுக்குறாங்களா? நீங்க வீட்டுல கொடுக்கறத விட்டுருங்க. எந்த தௌஹீத் ஜமாத் இதை சொல்லுதோ அந்த தௌஹீத் ஜமாத்திலேயே என்ன செய்யறாங்க? மர்கஸ்ல ஒரு ஆளை முழு நேரமா ஒருத்தரை சேர்த்துட்டார்கள் சொன்னா அவருக்காக என்ன செய்யறாங்க? ஒரு ஊதியத்தை கொடுக்கத்தான் செய்யறாங்க. அவருக்கு ஊதியம் கொடுக்கப்படுகிறது. இப்ப மார்க்கத்தை விற்கிறாங்கிறது இப்பவும் வரும், வரதான செய்யும், வரும். அது மாத்திரம் இல்லாம இப்ப நீங்க மார்க்க சம்பந்தமான ஒரு புத்தகங்கள் தேவைன்னு வைங்க. வெளியில போனா புத்தகம் விற்கிறாங்க. இதுவும் விற்கிறது தானே. மார்க்க சும்மா கொடுக்க வேண்டியான மார்க்க சம்பந்தமான குரான் தமிழாக்கம் இருக்கிறது, புத்தகங்கள் இருக்கிறது. அதை 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு வித்தோம்னு சொன்னா என்னவாகுது? மார்க்கத்தை விற்க கூடாதுன்னாங்க. இது விற்கிறாங்களே. புக்கு வித்தாவதான அர்த்தங்க. புக்கு காசு விற்கிறீங்கல்ல, அதுல மார்க்கம் தானே இருக்குது. கதை புக்கா விற்கிறீங்க, மார்க்க புக்கு தான் விற்கிறீங்க. அப்ப மார்க்க புக்கை விற்கும் பொழுது அதுல என்ன வருது? ஆமா, மார்க்கத்தை விற்கிறமே, மார்க்கத்தை விற்க கூடாத, மார்க்கத்தை விற்கிறதுக்கு மார்க்க தடை இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா குரான் விற்க கூடாது, புக்கு விற்க கூடாது, அசரத்துக்கு சம்பளம் கொடுக்க கூடாது, ஓதி கொடுக்கிற ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க கூடாது. இதுதான் இதுல இருந்து விளங்குகிறது. விளங்குதா? ஆனா இது நம்ம எல்லாருமே செய்கிறோம், எல்லாருமே செஞ்சிட்டு இருக்கோம். அப்படி என்ன விளங்கன? அப்ப இது நம்ம கரெக்டா விளங்கல. என்ன எதனால இந்த குழப்பம் வருதுன்னு கேட்டா, மார்க்கத்தை வியாபாரமாக்க கூடாது, விற்க கூடாதுங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு நம்ம சரியா விளங்கல. இந்த வசனம் மார்க்கத்தை நீங்கள் வியாபாரம் ஆக்காதீங்கிற வசனம் இருக்குல்ல, அது என்ன சொல்வதற்கு அருளப்பட்டது, என்ன சொல்வதற்காக அந்த வசனத்தை அல்லாஹ் அருளுகிறான். நபிகள் நாயகம் அவர்கள் மதீனாவுல இருக்கும் பொழுது யூதர்கள் இருந்தார்கள். யூதர்களுக்கு வேதத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான், தௌராத் வேதம். அந்த வேதம் அவங்க கையில இருந்தது. அந்த வேதத்தை என்ன செய்வாங்கன்னு கேட்டா, புக்கு பிரிண்ட் அடிச்சு வித்துக்கிட்டாருன்னா அதையே அல்லாஹ் தடுத்தான். அவன் யூதர்கள் தௌராத்தை பிரிண்ட் பண்ணி புத்தக கடை வச்சு வித்துக்கிட்டு இருக்கும் போது இந்த வசனம் இறங்கி இருந்தா புஸ்தகத்தை விற்கிறதான் அல்லாஹ் சொல்றான்னு எடுத்துக்கலாம். அவன் புக்கு போடவும் இல்லை, அதை விற்கவும் இல்லை. வேற என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் அந்த வேதத்துல உள்ளத இல்லாததா ஆக்கணும், இல்லாததை இருக்கிறதா ஆக்கணும். வேதத்துல உள்ளத காசுக்கு தகுந்த மாதிரி வளைச்சான். ஒரு ஃபத்வா கேட்கிறான்னு வைங்களேன், 500 ரூபாய் கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி வியாக்கியானம் கொடுத்து ஃபத்வா கொடுக்கிறது. 1000 ரூபாய் கொடுத்தா ஹராம ஹலாலாக்கி விட்டுறது. 2000 ரூபாய் கொடுத்தா ஹலால ஹராமாக்கிறது. பணக்காரனுக்கு ஒரு தீர்ப்பு, ஏழைக்கு ஒரு தீர்ப்பு என்று சொல்லி வேதத்தினுடைய போதனைகளை காசுக்கு தகுந்தவாறு சொன்னான். யூதர்கள் செஞ்ச வேலை என்னது? ஒரு விபச்சாரம் பண்ணிட்டு பிடிச்சிட்டு வர்றாங்க. வந்தா வேதத்துல என்ன இருக்கு? தௌராத்துல மரண தண்டனை கொடுக்கணும் இருக்கிறது. இவன் என்ன செய்வான் தெரியுமா? அந்த வசனத்தை மறைச்சிக்கிடுவான். மறைச்சிக்கிட்டு பணக்காரன் ரூபாய் கொடுத்தவனே நீங்க அதுக்கு இந்த மாதிரி பிள்ளையாக்களுக்கு மரண வார்த்தை ஊத்திட்டு போயிருங்க இப்படின்னு எப்படி செய்யறது? ஆளுக்கு தகுந்த மாதிரி. அப்ப இவன் என்ன பண்றான்? அந்த வேதத்தை வச்சுக்கிட்டு காசுக்காக வேண்டி வேதத்தினுடைய போதனையை இல்லாம ஆக்கிவிட்டான், மாற்றிவிட்டான். இந்த வேலையை தான் யார் செஞ்சான்? யூதர்கள் அன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தான்.
இதைத்தான் எல்லாம் குறிப்பிடுறான். வேதத்தை அற்ப விலைக்கு வித்துறாதீங்க. வேதத்தை சொல்லிக் கொடுக்கிறது இன்னும் சொல்லிக் கொடுக்க மறுத்தான். என்ன சொன்னா, இந்த வேதத்தை நாங்க மட்டும்தான் படிப்போம், எல்லாருக்கும் படிச்சே தரமாட்டோம் தான். சொல்லிக் கொடுக்கற காசு வாங்கிட்டு இருந்தான், சொல்லியே கொடுக்க மாட்டேன்ட்டான். யூதர்களாகிய நாங்க தான் மேல் சாதி, நாங்க மட்டும்தான் வேதம் படிக்கிற ஜாதி, மத்த யாருக்கும் வேதத்தை சொல்லித்தர மாட்டோம்னு சொல்லி வேதத்தை தனக்குரியதாக்கி கொண்டிருந்தானே தவிர காசு வாங்கிட்டு அவன் யாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கல. அப்ப அதை கண்டிக்கல இந்த வசனம். அந்த மாதிரி அவன் செஞ்சுட்டு இருந்தா அதை கண்டிக்கலாம். அவன் செஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா, மார்க்கத்தை காசுக்கு தகுந்தவாறு கொடுப்பது. காசுக்கு தகுந்தவாறு என்ன செய்யறது, அவன் ஒரு தப்பு செஞ்சு வந்துட்டானா பணக்காரனா ரூபாய் வாங்கிட்டு அதுக்கு வந்து இப்படி இப்படிங்க அர்த்தம் இப்படி செஞ்சுக்கலாம்ங்கிறது. இப்ப இதான் விற்கிறது. வேதத்தை வியாபாரமாக்குறது சொன்னா மார்க்கத்தை இருட்டடிப்பு செஞ்சு மார்க்கத்தில் இல்லாத மார்க்கம் ஆக்கி அதுக்கு காசுக்கு வாங்கி விற்கும் பொழுதுதான் வேதத்தை வித்து தொலைச்சு விட்டான். வேதம் இப்ப அவங்ககிட்ட இல்லன்னு ஆயிடுது. இப்ப அதுவும் வேதத்தை பரப்புறதும் ஒன்னா, குரானை வந்து இப்ப வேதத்தை வியாபாரமாக்க கூடாதுன்னு சொல்லி யாருமே குரானை அச்சிட்டு விக்கலன்னு சொன்னா குரான் யார்கிட்ட இருக்குமா? எப்படி குரான் ஓதுவீங்க? வேதத்தை வியாபாரமாக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு அந்த காலத்திலேயே இந்த பிரசனம் ஊத்தி முடிப்பிட்டு யாரும் குரான் அச்சிடவே இல்லைன்னு வைங்க, அரபியிலையோ தமிழாக்கத்தையோ அச்சிடவே இல்லைன்னு வைங்க, குரான் ஒண்ணு உலகத்தில் இருக்குமா? இப்ப அப்ப கண்டிப்பா இது நடந்தே தீர வேண்டிய ஒரு காரியம். அப்ப இதை செய்யறத மார்க்க தடுத்துச்சுன்னு சொன்னா நடக்காத காரியம். அதே மாதிரி ஒருத்தரை வந்து ஒரு பள்ளியாசல்ல 3 நேரமா அவரை சேர்த்திருக்கணும், ஒரு வேலைக்கு சேர்த்திருக்கணும். 3 நேரமா சேர்த்தவருக்கு வந்து நம்ம ஏதாவது உதவி தொகை கொடுக்கிறோம். இது பார்த்தா என்னவா இருக்கிறது, மார்க்கத்தை விற்கிற மாதிரி ஒரு அமைப்புல தெரிகிறது. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா குர்ஆன்ல, அதுக்கு ஒரு வசனத்தில் இதுல சேராதுன்னு நமக்கு சொல்லி தர்றான். எப்படி சொல்லி தர்றான்? லில் ஃபுகரா இல்லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹி லா யஸ்தத்தியூன லர்பன் ஃபில் அர்தி. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒரு இந்த பொருளாதார உதவி செய்தல் என்பது சில ஏழைகளுக்கு நீங்கள் செய்யலாம். அந்த ஏழைகள் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய பாதையிலேயே தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். இதன் காரணமாக அவங்க தொழில் செய்யவோ வெளியூருக்கு பயணம் செய்து போகவோ அல்லது வர்த்தகத்தில் ஈடுபடவோ முடியாது. அந்த மாதிரி நிலையில தள்ளப்பட்டு விட்டார்களேயானால் அவங்களுக்காக நீங்கள் வந்து உதவலாம். அது வந்து மார்க்கத்துக்கு கொடுக்கிற சம்பளம் ஆகாதுங்கிற அல்ல. அப்போ ஒருத்தர் வந்து நீ பள்ளிவாசலாம் இருந்தீங்க, அவர் போய் வியாபாரம் பண்ண இயலுமா? நீங்க நினைச்சா வருவீங்க, நினைச்சா போயிருவீங்க. அவர் கரெக்டா என்ன செய்யணும், வரணும், செட்டு போடணும், வாங்க சொல்லணும், மைக்கெல்லாம் எல்லா வேலையும் செய்ய டயத்துக்கு வரணும். அவருக்கு வந்து இந்த வேலையை கொடுத்துறீங்க. 8 மணிக்கு மக்தபூர்ல உட்காரணும், 9 மணிக்கு அந்த இது செய்யணும், 10 மணிக்கு அதை பண்ணணும், 12 மணிக்கு இதை பண்ணணும், அவருக்கு டியூட்டியை கொடுத்துறீங்க. இந்த மாதிரி வேலையை கொடுத்ததுனால நீங்க மாதிரி அவர் போய் ஒரு கடை வைக்க முடியாது. நீங்க மாதிரி ஒரு 4 நாள் போய் என்ன செய்ய முடியாது, பொருளை தேடி வெளியூருக்கு போயிட்டு வர முடியாது. ஏன்? அதுக்கே அவரை வந்து முழுசா ஈடுபடுத்தி விட்டீங்க. அப்ப ஒரு மனிதன் வந்து வேற வேலை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பணியில மூழ்கடிக்கப்பட்ட மார்க்க ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதை சம்பந்தமான பணியில மூழ்கடிக்கப்பட்டு விட்டால் அவருடைய தேவையை கருத்தில் கொண்டு